நான் வந்து கல்லூரி முடித்த காலங்களில் எங்கள் ஊரில் வந்து சீமான் ஒரு தடவை பேச வராரு அப்படின்னு சொல்லவுமே ஏன் செட்டு பசங்க எல்லாரும் வந்து அண்ணன் பேசுறதை எப்படியாவது போய் பார்க்கணும் கேட்கணும் அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா நடிகர் நம்ம ஏரியாவுக்கு வந்தா எப்படி போய் ஆர்வத்தோட பார்ப்பாங்க, அதுவும் குறிப்பா இளைஞர்கள். அது மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும், அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத போய் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஈர்ப்பு வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சுல இருக்கு. சரிங்களா? அது வந்து ஒரு திறமை, அது ஒரு சில பேர்கிட்ட மட்டுமே இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம யாரு கூட பேசினாலும் நம்ம யாரு கூட பழகினாலும் அவங்களுக்கு ஏத்தது மாதிரி நம்மளை மாத்திக்கிறது, அவங்களுக்கு ஏத்தது மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி நம்ம பேசுறது. சரியா சொல்லணும்னா இப்ப வந்து ஒரு போலீஸ்கிட்ட போய் பேசுறோம்னா அவங்களுக்கு சாதகமா நம்ம வந்து நம்ம கடமையை தானப்பா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறது. இப்போ ஒரு திருடன்ட்ட போய் பேசணும்னா நம்ம வந்து வயிற்று பிழைப்புக்காகத்தான் திருடுறோம், நமக்கு இந்த அரசு வந்து சரியான ஊதியத்தை கொடுக்குது, சரியான வேலையை கொடுக்குதுன்னா நம்ம என்னத்துக்கு திருடன் ஆக போறோம்? நமக்கு மாசம் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னா நம்ம என்னத்துக்கு திருட போறோம் அப்படின்னு சொன்னா 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சம்பளம் கொடுக்கல, நமக்கு உழைப்புக்கு படிப்புக்கு ஏத்த ஊதியம் கொடுக்கல, அதனாலதான் நம்ம திருடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன்ட்ட பேசுறது. அது மாதிரி அதாவது கரெக்டா சொல்லணும்னா வந்து இந்த ஜோசியக்காரங்க இருக்காங்கல்ல, ஒரு ஃப்ளோல போவாங்க. இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோல போறாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆமா அது கரெக்ட் தான். சில ஜோசியக்காரங்க கேட்பாங்க, இது நடக்குதாமா, இது கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு நம்ம தலையாட்டோம்னா அந்த ஃப்ளோவை பிடிச்சு அப்படியே போயிடுவாங்க. அது மாதிரி அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து நீங்க உற்சாகமா கைதட்டுறீங்க கேட்குறீங்க அப்படின்னா சரி நம்ம கரெக்டான ஃப்ளோல போய்கிட்டு இருக்கோம், அதே ஃப்ளோல வந்து ஹெவியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுவாரு. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிடிச்சத ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா அங்க என்ன மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பேசினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தட்டி தூக்குறதுல வந்து அண்ணன் வந்து கில்லி. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் பிடிக்கிறத பேசுறது சீமானுக்கு வந்து ஒரு சுலபமான ஒரு வேலை. அது வந்து பழகிருச்சு அவருக்கு. அவர் வந்து எந்த மாதிரி அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா வந்து 2009 2010 தான் வந்து அரசியலுக்கு வராரு. எந்த மாதிரி டைம்னா வந்து 2008 ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, ரொம்ப லோவா போயிருச்சு, இந்த டயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லாபமும் பார்த்துருக்காங்க. அது மாதிரி ஈழ பிரச்சனை வந்து பெருசாகி வெடிக்கும் போது அந்த டைம்ல அவர் வந்து அரசியலுக்குள்ள வராப்ல, ஏடிஎம்கேவோட சேர்ந்து வந்து பிரச்சாரம் பண்றாப்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து அவரு கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு உள்ளக்க வந்ததுனால அவர் இந்த அளவுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல அவருடைய பேச்சு திறமை, அதுதான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம். அது எல்லாருக்குமே தெரியும், மறுக்கவே முடியாது. சரிங்களா? ஆனா அவர் சிஎம் ஆயிட்டா மக்களுக்கு எந்த மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணுவாரு, அதற்கான போதிய நாலேஜ் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நான் அவர்கிட்ட நாலேஜ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மேபி இருக்கலாம். ஆனா அவர் பேசுறது எல்லாமே வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரும்பான்மையானோர் பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க, பெரியாருடைய கொள்கைகள் பெரியாருடைய கருத்துக்களை ஏத்துக்கிட்டவங்களும் சீமானுக்கு வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி பெரியாருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களும் சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சீமானு வந்து போய் தான் பேசுறாரு, அவர் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு காரணம் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கேயும் இவ்வளவு வருடம் ஆண்ட திராவிட கட்சிகளும் தான். அதுவும் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.